வணக்கம் நண்பர்களே. மெகா அதிரடியான ஒரு ஆணி அமாவாசையானது இப்போ வரப்போது. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தையும் ஜோதிட பரவலான தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறது யாருக்குன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இன்ப துன்பங்கள் இருக்கும். அந்த இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய மெயின் கிரகங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக சொல்லலாம் சந்திரன் சூரியன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறி மாறி செயல்படக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும். அதன் அடிப்படையில் சந்திரன் முழுமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி. சந்திரனே தெரியக்கூடாத ஒரு முழுமையான நாள், இருள் நிறைந்த நாள் அமாவாசை. இது ரெண்டுமே மாதந்தோறும் வரக்கூடிய முக்கியமான நாட்கள். இந்த 2 நாட்கள்லையுமே கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேராற்றல் நிறைந்து காணப்படும். அதனால் இந்த 2 நாட்களில் கிரகங்களால் பேராற்றல் இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பேராற்றலானது நிரம்பு வழியோ. அதன்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அமாவாசையால் நிரம்பி வழிய போகுது. அமாவாசை கரெக்டாக ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஆணி 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வருது. இந்த அமாவாசை அதனால் சூரிய கிரக அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் மட்டும் இல்லாமல் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அடிப்படையில் நிறைய மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சாபத்தை நீக்க போகுது. முன்னோர் சாபம் நீக்கவும் செய்யும், முன்னோர் சாபமும் உண்டாக செய்யும். அது கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான். அதன்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா முன்னோர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவேன். அதை எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதோடு இந்த அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பல மடங்கு பலனை தரும். அதனால் அமாவாசையில் நம்ம பரிகாரமும் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முன்னோர்களை காட்டிலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் பரிகாரங்கள் செய்கிறதும் நல்லது. ஸோ என்னென்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரக்கூடிய விதம் அமையும். இதுக்கு முன்னாடி பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தராமல் உங்களுக்கு யாருடைய ஆதரவும் இல்லாமல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்துருப்பீங்க. இனி அந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரக்கூடிய விதம் கிரகங்கள் இந்த அமாவாசையில் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பு பலன்கள் என்னென்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிரபவ வருடம் ஆணி அமாவாசையில் கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார். அதுவும் அஷ்டமராபதியான புதன் சூரியனோடு இணையிறதுனால புதத்திய யோகமும் உருவாகுது. தன பஞ்சாதிபதியான குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்துமே இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றியாகும். தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். அதோடு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா முக்கிய நபர்கள் வீடு தேடி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க. அதனால் வீடு தேடி வரக்கூடிய நபர்களை மட்டும் மிஸ் பண்ணாமல் அவங்கள நல்லா கவனிங்க. பார்க்கக்கூடிய குருவால் பணப்புழக்கம் இந்த அமாவாசையிலிருந்து அதிகரிக்கும்.
தலைமை பதவிகளும் தானாக தேடி வரும். கல்யாண கனவும் நினைவாகும். கல்யாண கனவு நினைவாகிறது, தலைமை பதவிகள் தானாக தேடி வருவது, இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இந்த அமாவாசையில் நடக்கும். அதனால் இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டகரமான அமாவாசை என்று உங்களுக்கு குறிப்பிடலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து கிரக மாற்றங்கள் தொடர்ச்சியாக இருக்குது. அதில் செவ்வாய் ரிஷபராசிக்கு அமாவாசையில் வரப்போகிறார். அதனால் என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். ஆனி அமாவாசையில் செவ்வாய் ரிஷபராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கும் 6வது இடத்திற்கும் அதிபதியானவர் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஒப்பற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுது. தொட்டது செவ்வாயால் தொடங்க போகுது. துணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தேள் கொடுத்து உதவுவாங்க, அதாவது தோள் கொடுத்து உதவுவாங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தென்படுது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும். சந்தர்ப்பங்கள் அனைத்தும் செவ்வாய் ரிஷபராசிக்கு வர்றதுனால இந்த அமாவாசை சாதகமாக உங்களுக்கு அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. நெக்ஸ்ட்டு சிம்மத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருவார். அதாவது சிம்ம ராசிக்குள்ளே சுக்கிரன் பயிற்சி இருக்குது. கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆனி அமாவாசையில் சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு சப்தம விரோதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்போ தொழில் ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் போது தொழிலில் வளர்ச்சி திருப்தி தரும். வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். அந்த விதத்தில் உங்களுக்கு அமையும். அதிகாரிகள் ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக முன்னேற்றத்தை மிஸ் பண்ணாமல் அந்த முன்னேற்றத்தை பயன்படுத்திக்குங்க. ஸோ இந்த கிரக மாற்றத்தினாலே உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்தான். அப்புறம் ஃபைனலாக சனி வக்ரங்கிறது இந்த அமாவாசையில் இருக்குது. ஆணியுடைய அமாவாசையில் மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி இந்த அமாவாசையில் வக்ரம் பெறும் பொழுது உடன்பிறப்புகள் அனுசரிப்பு குறையும். சிலருக்கு ஊர் மாற்றம் வீடு மாற்றம் உருவாகும். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவை தக்க வைத்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. உச்சகுருவின் பார்வை பெற்ற சனி என்பதால் இக்காலத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். சுபவிரயங்கள் அதிகரிக்கும். பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய நேரம் இதுதான். ஸோ அதனால் இந்த வெற்றி காணக்கூடிய நேரத்தை முழுசாக பயன்படுத்திக்குங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.